கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையான மகிமை டிவி நேயர்களே, இந்த நாளில் நான் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த செய்தி வேலைக்காக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்கான நம்முடைய செய்தியின் தலைப்பு நற்செய்தி கூறும் வாய். ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் இருக்க வேண்டும் நற்செய்தி கூறும் வாய். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அருமையான இந்த வாழ்வு, தேவனுக்காக நாம் சாட்சி பகர அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை கூற நாம் அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய வாக்கியங்களை எடுத்துரைக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அவர் நம்மில் அன்புள்ள தேவனாய் இருக்கிறார். அநேக காரியங்களிலே நாம் தவறு செய்தாலும் அவருடைய இரக்கத்தினாலே நம்மை முடிசூட்டி ஒவ்வொரு காலகட்டங்களில் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த நற்செய்தி கூறக்கூடிய வாய் ஒவ்வொரு நபருக்கும் இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் நோவாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நோவா தன்னுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற அருமையான ஒரு தேவனுடைய பிள்ளை, நல்ல ஒரு உத்தமன், நல்ல ஒரு நீதிமான், தேவனுக்கு பிரியமான ஒரு மகன். அவருடைய வாழ்விலே தேவன் மிகப்பெரிய ஒரு காரியத்தை அவருக்கு செய்திருக்கிறார். உலகம் முழுவதும் தண்ணீரால் அழிவுக்குள்ளாக கடந்து செல்லுகையில் நோவாவும் அவனுடைய மனைவி பிள்ளைகள் மாத்திரம் அவர்கள் ஒரு பேழைக்குள்ளாக வாழ்ந்து தப்பிக்கின்றார்கள். இந்த நாட்களிலே வேதம் எப்படி சொல்கிறது என்றால் 10 மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது அப்படின்னு சொல்லுது. 10 மாதம் வரைக்கும் இவங்க அந்த பேழைக்குள்ளாக இருக்கிறார்கள். 10 மாதம் கழித்து தண்ணீர் என்ன செய்யுது? வடிய ஆரம்பிக்கிறது. அந்த 10ஆம் நாள் 10 மாதம் முடிந்த அந்த வேளையிலே பேழையானது ஒரு மலை உச்சியிலே வந்து அமருகிறது. அதன் பிற்பாடு 40 நாள் சென்ற பிற்பாடு நோவா தான் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே அனுப்புகின்றார். பூமியிலே தண்ணீர் வற்றிவிட்டதா என்பதை அறிவதற்காக. காகம் வெளியே செல்லுகிறது, உள்ளே வருகிறது, வெளியே செல்லுகிறது, உள்ளே வருகிறது, மீண்டுமாக வெளியே சென்று திரும்ப வரவே இல்லை. மீண்டுமாக ஒரு புறாவை அனுப்புகிறார். வெளியே செல்லுகிறது, உள்ளே வருகிறது. ஒரு 7 நாள் கழித்து மீண்டுமாக புறாவை அனுப்புகிறார். அது வெளியே சென்று உள்ளே வரும்போது அதனுடைய வாயிலே ஒரு ஒலிவ மரத்தினுடைய இலை இருக்கிறது. அப்பொழுது நோவா புரிந்து கொண்டார், ஜலம் வடிய ஆரம்பித்து விட்டது, மரக்கிளைகள் தெரிய ஆரம்பிக்கின்றன என்பதை அவர் புரிந்து கொண்டார். தனக்கு ஒரு விடுதலை, தனக்கும் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலை நாட்கள் ஆரம்பித்து விட்டது என்பதை புரிந்து கொள்கிறார். இந்த புரிதலை நோவாவுக்கு கொடுத்தது 5 அறிவு உள்ள ஒரு புறா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நற்செய்தியை அறிவிப்பதற்கு ஒவ்வொருவருடைய வாயும் செயல்பட வேண்டும். காகத்தை பாருங்கள், அது போயிட்டு திரும்பி வரவே இல்லை. ஆனால் இந்த புறாவை பாருங்கள், திரும்ப வந்தது. ஆனால் அதனுடைய வாயில் என்ன இருந்துச்சு பாருங்கள், ஒரு ஒலிவ மரத்தினுடைய இலை இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்மோடு செயல்படுகிற குடும்பத்தாருக்கு, இல்லைன்னா நம்முடைய சபையின் பிள்ளைகளுக்கு, திருச்சபையின் பிள்ளைகளுக்கு, உலகத்திற்கு ஒரு வார்த்தையை சொல்லுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் பிறருக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்க வேண்டும், ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும், ஒரு மீட்பை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் மாத்திரமல்ல, உலகமே அதைத்தான் விரும்புகிறது. ஒவ்வொருவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்னோடு தொடர்புடைய பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வார்த்தை, சில வார்த்தை உயிர்ப்பிக்கும், சில வார்த்தைகள் கொல்லும் என்று நமக்கு பழமொழி சொல்லுகிறது. வார்த்தை மனிதர்களுக்கு உயிரையும் கொடுக்கிறது, வார்த்தையானது உயிரையும் எடுக்கிறது. நம்முடைய வாழ்விலே நாம் ஒவ்வொருவரும் பேசுகின்ற வார்த்தை எப்படிப்பட்டது என்பதை உணர்கின்றோமா? இந்த உணர்கிற உணர்வு ஒவ்வொருவருடைய வாழ்விலும் இருக்க வேணும். ஏதோ நான் பேசிட்டேன், தெரியாமல் பேசிட்டேன் அப்படி சொல்லுவதற்காக நம்ம அழைக்கப்படலை இல்லையா? ஒவ்வொருவருடைய வார்த்தையும்
பிறரை உயிர்ப்பிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும். முக்கியமாக கிறிஸ்தவர்களுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். தன்னோடு தொடர்புடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வையும் உயிர்ப்பிக்கிறதாக இருக்க வேணும். சாதாரண ஒரு 5 அறிவு உள்ள ஒரு பறவை பாருங்கள், புறாவை பாருங்கள். அதனுடைய வாயில் என்ன இருந்துச்சு? நோவாவுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகளுக்கு இல்லையா உயிர்ப்பிக்கிற ஒரு இலையை கொண்டு வந்துச்சு இல்லையா. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த எதிர்பார்ப்பை அது சரியாக நிறைவேற்றியது. காக நிறைவேற்றியதா? இல்லை. ஆனால் இந்த புறா நிறைவேற்றியது. அதான் புறாவை நம்ம என்ன சொல்கிறோம்? சமாதானம் அப்படின்னு சொல்லி சமாதானத்திற்கு அடையாளம் என்று சொல்லுகிறோம். சமாதானம் அடைந்தார்கள், சந்தோஷம் அடைந்தார்கள். யார்? நோவா குடும்பத்தார். எதை கண்டு? அந்த புறாவினுடைய வாயிலிருந்து அந்த ஒலிவ மரத்தினுடைய இலையை கண்டு அவர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள். நம்முடைய வாயிலிருந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்படுகிறது? துன்மார்க்கமான வார்த்தையா? துன்மார்க்கமான வார்த்தை என்றால் நீ ஒரு துன்மார்க்கன் என்பதை உன்னை அடையாளப்படுத்தும் இல்லையா. சமாதானம் கொடுக்கிற ஒரு வார்த்தையா அப்படி சொன்னால் நீ தேவனுடைய பிள்ளை என்பதை உலகுக்கு வெளிப்படுத்தும். நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதை காட்டிலும் இல்லை, பிறருக்கு என்னுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் நான் அலசி ஆராய்ந்து பார்க்க நான் அழைக்கப்படுகிறேன். ஆமாம், நம்ம ஒவ்வொருவரும் அப்படி தான். ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் கவனமான வார்த்தைகளை பேச வேணும். நம்முடைய வார்த்தைகளை எப்படி மனிதர்கள் விரும்புகிறார்களோ விரும்பவில்லையோ நமக்கு தெரியாது. தேவன் அதை இல்லையா அக்செப்ட் பண்ணணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், அங்கீகரிக்கணும். தேவனுடைய அங்கீகரிப்பு நம்முடைய வார்த்தைக்கு இல்லையானா நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் தோற்று போயிடுவோம். ஏன்னா இன்று அவர் இரட்சகர், நாளை ஒரு நாள் ஒரு காலம் வரும்போது அவர் நியாயாதிபதியாக அமர்ந்திருப்பார். இன்று அவருடைய அந்த பார்வை வித்தியாசமாக இருக்கும். ரட்சிக்கிற பார்வை, விடுவிக்கிற ஒரு பார்வையாக இருக்கும். ஆனால் நியாயாதிபதியாக என்று அவர் அமர்ந்து அவருக்கு முன்பாக நாம் போய் நிற்கிறோமோ அன்று அவருடைய வார்த்தைகள் வித்தியாசமாக இருக்கும், புறம்பே தள்ளுவதாக இருக்கும். யாரை? தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை பேசியவர்களை புறம்பே தள்ளுகிறதாக இருக்கும். அப்போ குடும்பத்தில், சபையில் இல்லையா, உலகத்தாரோடு நாம் பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகள் என்பதை நாம் அலசி ஆராய்ந்து பார்க்க தேவன் நமக்கு ஒரு செய்தி என்று நமக்கு கொடுக்கிறார். புறாவினுடைய வாயில் ஒலிவ மரத்தினுடைய இலை இருந்தது. நோவா அதை கண்டு நிம்மதி அடைந்தார், சந்தோஷப்பட்டார். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுது. யாக்கோபு தன்னுடைய தாய், தகப்பன் இவர்களை எல்லாம் விட்டு விலகி இல்லையா கீழ் தேசத்துக்கு புறப்பட்டு போகிறார். கீழ் திசைக்கு புறப்பட்டு போகிறார். இனி அவருக்கு அவருடைய தாய் தகப்பனோடு இருந்தால் சரியான ஒரு வாழ்வு இல்லை என்பது நமக்கு கதை சொல்லியிருக்கு. ஏசா இவரை கொண்டு போட ஆயுதமாக இருக்கிறான். அதனால் அவர்களை விட்டு புறப்பட்டு போகிறார். அது இவருடைய செயல்பாடுகளில் ஒரு காரணம். அது குணாதிசயத்தினுடைய ஒரு காரணம், இவருடைய செயலாக்கத்தின் ஒரு காரணம் தான். தகப்பனைய தாயை விட்டு புறப்பட்டு போகிறார். சரி, போயிட்டார். அங்கே போன இடத்துல இவருக்கு ஒரு இடம் வேணும். ஆண்டவர் இவரை பரிசோதிக்கின்றார். இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை பரிசோதிக்கின்றார். அப்போ அங்கே போகும்போது ஒரு துறவு இருக்குது. அந்த துறவில் எல்லாரும் என்ன செய்வாங்க? ஆடுகளை மேய்த்துட்டு வந்து என்ன செய்வாங்க? எல்லோரும் சேர்ந்து வந்த பிறகு அந்த துறவை ஒரு கல் மூடி இருக்கும். அந்த துறவை ஒரு கல் மூடி இருக்கும். அந்த கல் அகற்றினா தான் தண்ணி எடுத்து ஆடுகளுக்கு என்ன செய்ய முடியும்? நம்ம தண்ணீர் கொடுக்க முடியும். இப்போ யாக்கோபு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். யாக்கோபு ஏன் எங்கே வந்திருக்கிறாரு? அவர் தன்னுடைய மாமன் குடும்பத்தாரை பார்க்க வந்திருக்கிறார் இல்லையா. தனக்கு ஒரு வாழ்வை தேடி வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் ஒரு வாழ்வை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வாழ்வு இயேசு கிறிஸ்துவனுடைய முன்னிலையில், இயேசு கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்தில் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படி சொல்லி தான் இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கோம். இயேசு கிறிஸ்துவை நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். அவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்கிறோம், அவருக்குள்ளாக வாழ்கிறோம், அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவினால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவினால் பரிசுத்தாவை நான் பெற்றிருக்கிறேன் அப்படி சொல்லுகிற ஒவ்வொருவருடைய நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கணும் இல்லையா. நம்மிடத்தில் ஆண்டவர்
ஒரு தாளந்தை கொடுத்து விட்டு அந்த தாளந்திற்குரிய அந்த செயல் ஆக்கத்தை, அந்த கிரியையை தேவன் விரும்புகிறார், தேவன் எதிர்பார்க்கிறார். அரசனுக்குரிய கிரியை எதிர்பார்க்கிறார். சாதாரண ஒரு மனுஷங்கிட்ட சாதாரண அவனுக்குரிய ஒரு கிரியை எதிர்பார்க்கிறார் இல்லையா? ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கிரியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் என் தாளந்தை நான் புதைச்சி வச்சிட்டேன் அப்படி சொல்வது சரியான ஒரு தருணம் அல்ல. கிறிஸ்துவ வாழ்வு இல்லையா? நான் என்ன தாளந்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேனோ அது எப்படிப்பட்ட தாளந்தாக இருந்தாலும் சரிதான். என்னுடைய பார்வைக்கு ஒருவேளை அல்லது உங்களுடைய பார்வைக்கு ஒருவேளை அது ரொம்ப சாதாரண ஒரு தாளந்தாக இருக்கலாம். அப்படி நினைக்காதீங்க. அது விலையேறப்பெற்ற ஒரு தாளந்து, விலையேறப்பெற்ற ஒரு தாளந்து. அந்த தாளந்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க? ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் இல்லையா? அது உங்களுடைய சுயமானது தாளந்து அல்ல. உங்களிடம் இருக்கிற திறமைகள் இல்லையா உங்களுக்குரியது அல்ல, தேவன் உங்களுக்கு கொடுத்தது. அவைகளை கொண்டு இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி செயல்பட போகிறீங்க அதை ஆண்டவர் விரும்புகிறார். இந்த யாக்கோபு நேரத்தில் நிறைய தாளந்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அது அவனுக்கு தெரியுமோ தெரியாதோ அது நமக்கு தெரியாது. என்னிடத்தில் நிறைய தாளந்து கொடுத்துருக்கிறார். என்ன நான் அதை புரிந்து கொண்டன என்பதை என்னுடைய செயல், என்னுடைய கிரியை நிமித்தமாக தான் உணர முடியும். என்னுடைய செயல் நிமித்தமாக தான் உணர முடியும். யோசேப்பு அவன் சகோதரர் தான் பார்க்க போகிறான், கொல்லணும்னு நினைக்கிறாங்க, கொன்றே போட வேணும்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் கொண்டு போட விட்டாரா? இல்லை, ஆண்டவர் அவனை உயிரோடு பாதுகாத்து கொண்டார். ஆண்டவருடைய பார்வை வித்தியாசமான ஒரு பார்வை. ஒருவேளை நினச்சிருக்கான், என்ன இந்த கொலை செய்யப்படுவதற்கு நான் என்ன பாவம் செய்துட்டேன் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவனை கொலை செய்ய விட்டாரா? விடலையே. அவனை எகிப்துக்கு அனுப்பினார் இல்லையா? அங்கே அனுப்பி அவனை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபு வீட்டில் அவனை தங்க வச்சார். அங்கே குற்றச்சாட்டப்பட்டான், ஜெயிலுக்கு போனான் இல்லையா? ஆனால் எல்லா இடங்களிலும் யோசேப்பு எப்படி இருந்தால் தெரியுமா? சந்தோஷமாக தான் இருந்தான், முதன்மையானவனாக இருந்தான். போத்திபாருடைய வீட்டில் யோசேப்பு முதன்மையானவனாக இருந்தான். எல்லா பொறுப்பையும் யோசேப்பு தான் கொடுத்துருந்தான். வீட்டுக்காரியங்களை எல்லா பொறுப்பும் யோசேப்பு கிட்ட தான் இல்லையா? அங்கே ஒரு சிறைச்சாலைக்கு போயிருக்கிறான், சிறைக்கூடத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறான், ஒரு கைதியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அங்கேயும் அவனுடைய நிறைய பொறுப்பு அவனுக்கு ஒப்படைக்கப்பட்டது. இப்பொழுது யோசேப்பு புரிஞ்சிருப்பான், தேவன் என்னோடு கூட இருக்கிறார், தேவன் என்னோடு கூட ஏன் அவனோடு கூட இருந்தார் தெரியுமா? இல்லையா? தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை நான் செய்வது எப்படி அப்படிங்கிற ஒரு உணர்வோடு இருந்தாங்க. எப்படி அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? தேவனுக்கு விரோதமாக இந்த பாவத்தை நான் செய்வது எப்படி? இதுதான் அவனுடைய திங்கிங், அவனுடைய சிந்தனையே இதுதான். அவனுடைய மூளையில் அவனுடைய திங்கிங் இப்படி தான் இருந்தது. தேவனுக்கு விரோதமாக அந்த பாவத்தை நான் செய்யலாமா? இந்த சிந்தனை கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இருக்க வேணும். தேவனுக்கு நம்ம ஒரு பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலே இது தேவனுக்கு விரோதமானது. தப்பு செய்ய ஆரம்பிச்சிட்டோமானாலே இது ஆண்டவருக்கு விரோதமானது. தேவன் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் நம்மை காணும் கண்கள். அந்த ஆகார் பேர் கொடுத்தா, நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன் நாம் எங்கே இருந்தாலும் நம்மை காண்கிறார், நம்மை பார்க்கிறார், நம்மை உற்று நோக்குகிறார். ஏன் தெரியுமா? நம்மிடத்திலே தவறு இருக்குமானால் அந்த தவறுகளிலிருந்து நாம் விலகி செல்லும்படியாய் நமக்கு தருணங்கள் கொடுக்கும்படியே நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறார். விலகும்போது அவர் நமக்கு தருணம் கொடுக்கிறார். நாம் புரிந்து கொண்டால் அந்த தருணத்திலிருந்து நாம் விடுபடுவோம். இல்லையானா பாவத்திலேயே திரும்ப திரும்ப பாவம் பண்ணிக்கிட்டே இருப்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் நம்மை காண்கிற ஆண்டவர். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது? இந்த காரியம் தேவனுக்கு விரோதமான காரியம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோமா? இல்லை, இது என்னுடைய சுயத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னுடைய ஆன்மாவுக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னு சொல்லி சிற்றின்பங்களிலேயே நம்ம போயிட்டே இருக்கிறோமா? எத்தனை பேர் பார்த்துருங்க உலகத்தில், எத்தனை பேர் ஒன்று குடி வெறியராக இருக்கிறாங்க, இல்லைன்னா பலவிதமான இச்சைகளில் இழுப்புண்டு போனவர்களாக இருக்கிறாங்க. எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள்? ஆசை 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 அப்படின்னு சொல்லி ஒரு கீழ்த்தரமான நிலைமைக்கு போய் கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறது? உன்னுடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது? இந்த யாக்கோபை பாருங்கள், அங்கே ஒரு துறவில் போய் உட்காந்து, ஒரு தண்ணி துறவில் போய் உட்காந்துருக்காரு. அப்போ தான் சொல்கிறாங்க இல்லையா, இவன் லாபான் குடும்பத்தை இவன் தேடி வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே லாபானுடைய சகோதரி நான் வாரான்னு சொல்கிறாங்க. அப்போ இவன் எல்லாம் கேட்டு வச்சுக்கிட்டான். எப்போ இந்த கல்லை புரட்டுவாங்க எல்லாம் கேட்டு வச்சுருந்தான்.
எல்லா மந்தைகளும் வந்த பிறகு தான் கல்லை புரட்டுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் ராகேல் வந்த உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் கல்லை புரட்டி ராகேலுடைய ஆடுகளுக்கு என்ன செய்தான்? அவன் நீர் வார்த்தான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த காரியத்தை கச்சிதமாக முடித்தான். கச்சிதமாக முடித்தான். கல்லை புரட்டுபவன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பும்போது அந்த கல்லை புரட்டியது யார் தான்? யாக்கோபு தான். அவன் சொல்கிறான், நான் யார் அப்படிங்கிறத சொல்கிறான். சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகிறான். அவனுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாயின் வார்த்தைகள், நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய கிரியை, வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு நம்மை அடையாளம் காட்டுகிறது. மனிதர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள் சரிதான், தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்படியாய் நாம் செயல்படுவோம். ஒரு நாள் நம்மை புரிந்து கொள்வார்கள். அன்று நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக, சாட்சிகளாக இந்த உலகத்திலே நாம் வலம் வருவோம். நற்செய்திக்கு ஒரு வாய் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேணும். யாத்திராகமோ 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஒரு வார்த்தை சொல்லுது, கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருப்பு. கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் ஆண்டவர் சொல்கிறாருங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் அறிவூட்டுகிறார். கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருப்பதாக. அப்போ நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும் பார்த்தீங்களா? நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும், நீதிக்கு உட்பட்டதாக இருக்கணும், ஆண்டவருடைய பிரியத்துக்கு கட்டுப்பட்டதாக இருக்கணும். வாயிலிருந்து வார்த்தைகள், தவறான வார்த்தை பேசக்கூடாது, நம்ம பொய் சொல்லக்கூடாது, புறங்கூறக்கூடாது, கெட்ட வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது, பிறருக்கு விரோதமான எந்த காரியத்தையும் நம்ம பேசக்கூடாது. நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் பிறருக்கு உதவி செய்யணும், பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அது நிமித்தமாய் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? சந்தோஷப்படுவார். எஸ்ரா 7ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் வருது. 7ஆம் அதிகாரத்தில் எஸ்ராவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வேத பாரகனாய் எஸ்ரா இருந்தான். மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தில் இது எந்த காலம் தெரியுமா? இஸ்ரவேலர்கள் அவருடைய வாழ்வில் அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கின்ற காலத்தில் வந்த ஒரு வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அந்த காலத்தில் இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து 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 கடைசியில் நேபுகாத்நேச்சாரால் அவர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு அவங்களை அடிமைகளாக அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அங்கே உட்கார்ந்துருக்கும்போது இல்லையா, அந்த இஸ்ரவேலருக்காக அந்த தேவாலயத்தை புதுப்பிப்பதற்காக இல்லையா, தேவாலய பணிக்காக அங்கு வாழ்கின்ற இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஒரு மனிதனை தேவன் ஆயுதப்படுத்தி அவனை அனுப்புகிறார். அவன் பேர் தான் எஸ்ரா. அவன் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தான் தெரியுமா? இவன் மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தில் தேறிய வேதபாரகனாக இருந்தான். அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், கிறிஸ்தவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நீதியில் தேறின வேதபாரகராக இருக்கும்படியே அழைக்கப்படுகிறார்கள். இவனுடைய வேலை என்ன தெரியுமா? இவன் அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. ஏன்? அவன் தேறின வேதபாரகனாக இருந்ததுனால கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்தது. தேவனுடைய கரம் என்னோடு கூட இருக்கணுமானா நான் எப்படி இருக்கணும்னா, தேவனுடைய நீதியை செயல்படுத்துகிற ஒரு மனிதனாக இருக்கணும், ஒரு கிறிஸ்தவனாக இருக்கணும். நீங்களும் நானும் அப்படித்தான். நாம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படிங்கிறத எப்படி உலகம் கண்டுகொள்ளும், அல்லது அது எப்படி தெரியும்? இது எனக்கு தான் அது எப்படி தெரியும் அப்படி சொன்னால், தேவனுடைய கரம் என்னோடு கூட இருக்கும். தேவனுடைய கரம் என்னோடு கூட இருக்குமானா நான் தேவனுடைய நீதி நியாயங்களை கை கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தேவனுடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். ராஜாவே கொடுக்குறான். யாருக்கு? எஸ்ராவுக்கு. ஏன்? அவன் ஒரு தேறின வேதபாரகன், ஆண்டவருடைய கை அவனோடு கூட இருக்கிறது. அதனால் உலகத்தில் அவனுக்கு எல்லா ஒத்தாசையும் கிடைக்கிறது. அப்போ உலகத்திலேருடைய ஒத்தாசை எனக்கு கிடைக்கணுமானா நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? நீதி நியாயங்களை அறிந்தவனாக, அதை செயல்படுத்துகிறவனாக, அதன்படி நடக்கிறவனாக நான் காணப்படணும். அப்போ தேவனுடைய கரம் என்னோடு கூட இருக்கும், எனக்கு எல்லா ஒத்தாசையும் கிடைக்கும். அதே அதிகாரத்தில் 10ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும்
இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். முதல் காரியம் அவன் வேதபாரகன், ரைட். ரெண்டாவது காரியம் பாருங்க, அவன் ஒரு காரியத்தை அவன் செய்தான். என்ன செய்தான் தெரியுமா? அவன் வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், என்ன கற்றுக்கொண்டோமோ வேதாகமத்தில் என்ன கற்றுக்கொண்டோமோ அதன்படி நடக்கவும், இஸ்ரவேலுக்கு கட்டளையிடவும் நீதி நியாயங்களையும் உபதேசங்களையும் எஸ்ரா தன் இருதயத்திலே பக்குவப்படுத்தி இருந்தான். அதன்படி தான் நடப்பான். ஏன்? அவனுடைய இருதயத்தில் அதை பக்குவப்படுத்தி வச்சிருக்கான். அவன் வேதம் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு மீறி நடக்க மாட்டான். இதான் கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய இன்றைய அத்தியாவசிய தேவை. இன்றைக்கு நிறைய இடங்களில் நிறைய பிள்ளைகள் தேவனுடைய நீதி நியாயங்களை புறம்பே தள்ளிட்டாங்க. ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ளும்படியாய் ஒரு எச்சரிக்கையை நான் கொடுக்கிறேன். என்ன தெரியுமா? தேவனுடைய நீதி நியாயங்களை நம்ம புறம்பே தள்ளிட்டோமானா தேவன் ஒரு நாள் இல்லையா, யார் யாரெல்லாம் ஆண்டவருடைய நீதி நியாயங்களை புறம்பே தள்ளினார்களோ அவர்களை புறம்பே தள்ளுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நன்றாக நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய நீதி நியாயங்களை தள்ளும்படியாய் நம்ம அழைக்கப்படலை. அதற்காக கிறிஸ்தவ வாழ்வு நமக்கு கொடுக்கப்படலை இல்லையா? கிறிஸ்தவ வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்ட காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய நீதி நியாயங்களை கற்று உணர்ந்து அதன்படி செயல்படுவதற்காக நம்முடைய இந்த கிறிஸ்தவ வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தோம். அப்போ நாமெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? வேதத்தை வாசித்து அதன்படி நடக்கும்படியே நம்முடைய இருதயத்தை நம்ம பக்குவப்படுத்தணும். ஒன்று நம்ம தேறின வேதபாரகனாக இருக்கணும் இல்லையா? அதன்படி வாழ்வதற்கு நம்முடைய இருதயத்தை நம்ம பக்குவப்படுத்தணும். இன்னொரு காரியம் பாருங்கள், 14ஆம் வசனம். நீ உன் கையில் இருக்கிற உன் தேவனுடைய நீதி நியாயப்பிரமாணத்தின்படி யூதாவையும் எருசலேமையும் விசாரித்து நடத்து. என்ன கற்றுக்கொண்டோமோ கற்றுக்கொண்டதின்படி நம்மை சார்ந்த பிள்ளைகளை விசாரித்து நடத்த நம்ம அழைக்கப்படுகிறோம். கற்றுக்கொண்டு அதன்படி செயல்படுவதற்கு மாத்திரமல்ல, நானும் செயல்படணும். அழகாக சொல்கிறார். தன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தது மட்டுமல்லாமல் அதன்படி தன்னுடைய சபை, தன்னுடைய ஜனம் நடக்கும்படி அவர்களுக்கு அவன் என்ன செய்தான்? விசாரித்து நடத்த அவன் அழைக்கப்பட்டிருந்தான். இன்னொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள், 18ஆம் வசனம். உனக்கும் உன் சகோதரருக்கும் நலமாய் தோன்றுகிறபடி அதை உன் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். தனக்கு நலமானதை எல்லாம் செய்யலாம். எஸ்ராவும் அவனை சார்ந்தவர்களும் அந்த இஸ்ரேல் நாட்டில் என்னென்ன நினைக்கிறாங்களோ தங்களுக்கு நலமானதை எல்லாம் செய்யலாம். ஆனால் அதில் பின்னால் ஒரு வாக்கியம் வருது பாருங்கள், தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க. அப்போ ஆண்டவருடைய சித்தத்துக்கு விரோதமாக எந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. எந்த காரியத்தை செய்தாலும் அதில் என்ன இருக்கணும்? ஆண்டவருடைய சித்தம் இருக்கணும். எனக்கு ஆண்டவருடைய சித்தம் எனக்கு புரியலாம், என்ன செய்யணும்? அந்த காரியத்தை நான் என்ன செய்யக்கூடாது? ஆண்டவருடைய சித்தம் எனக்கு வெளிப்படும் வரைக்கும் அந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது. தேறின வேதபாரகன் இல்லையா, பிறருக்கு உபதேசிக்கணும் இல்லையா? எந்த காரியத்தை செய்தாலும் ஆண்டவருக்கு பிரியமாய் செய்யணும் இல்லையா? அப்போது நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அது ஆசீர்வாதமான வார்த்தையாக இருக்கும், தேவனுக்கு சாட்சி பகரும் என்பதாக இங்கே கூறப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் 17ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தில் இப்படி எழுதுகிறார். 17ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். என் வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம், தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை என்னுடைய வாய் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன் அப்படி சொல்லி தாவீது சொல்லுகிறார். தாவீதுடைய வாழ்வின் உயர்வுக்கு காரணம் அவர் பண்ணின அந்த தீர்மானம். இன்னும் சொல்கிறார் பாருங்கள், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எப்பெல்லாம் நம்ம சோர்ந்து போகிறோமோ, எப்பொழுதெல்லாம் தேவனோடு பண்ணின உடன்படிக்கை அல்லது பொருத்தனையை நம்மால் செயல்படுத்த முடியவில்லையோ அப்பொழுதெல்லாம் அமர்ந்துருங்க, தேவனை துதித்து கொண்டே இருங்க. தேவனை துதிக்க சமாதானம் நம்முடைய உள்ளத்திலே பெருகும். தேவனை துதிக்கிறதுனால சாத்தான் நம்மை விட்டு விலக ஆரம்பிச்சிருவான். தேவனை துதிக்கும் போது சமாதானம் நம்மை நெருங்கும். எப்படி தெரியுமா? தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர். அவருடைய சமூகம் எப்பொழுது நமக்கு முன்பாக செல்கிறது, அவருடைய பிரசன்னம் எப்பொழுது நம்மோடு கூட இருக்கிறது. ஜெபிங்க, ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. ஆண்டவரே, நான் புறப்படும் போதெல்லாம் உங்களுடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும்.
நான் செயல்படுகின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கட்டும் அப்படின்னு ஜெபிங்க. தேவன் உங்களோடு கூட இருப்பார். ஜெபிப்போம். பரிசுத்தம் இல்லை பரலோக தகப்பனே, அருமையான இந்த ஜெப வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. என்னுடைய வாயின் வார்த்தைகள் நற்செய்தியாய் பரவும்படியாய் பரிசுத்த தேவன் ஒவ்வொருவரையும் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா பரிசுத்தப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்புங்கப்பா. நீதியின் பாதையில் எங்களை வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.